அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயகன் அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். நான் உங்கள் முன்னிலையில் முதலாம் ஹாலிஃபா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக சில விடயங்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவயது முதலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உற்ற நண்பராக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கும் நபிகளாருக்கும் இடையில் 2 வயது வித்தியாசமாகும். ஆண்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜ் எனும் வானுலோக பயணம் மேற்கொண்டதை எவ்வித தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொண்டதால் சித்திக் உண்மைப்படுத்தியவர் என்ற சிறப்பு பெயரை பெற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனா நோக்கிய ஹிஜ்ரத் பயணத்தின் போது உடனிருந்து அவர்களை பாதுகாத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆலோசனை சபையில் முதன்மையானவராக திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறுதி காலத்தில் இமாமா நின்று சொல்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தன்னுடைய அன்பு மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்தார்கள். முதலாம் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் போலி நபித்துவத்தை எதிர்த்து அதனை முறியடித்தார்கள். அல் குர்ஆனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனைக்கிணங்க ஒன்று சேர்ப்பதற்கான முதல் பணியை மேற்கொண்டார்கள். இஸ்லாம் வெவ்வேறு பிரதேசங்களுக்கு வளர்ந்து செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஜாஹிலியா காலத்தில் கூட இணை வைப்பில் அல்லது படுமோசமான பாவ காரியங்களில் ஈடுபடாத ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். இவ்வாறான பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இவர்கள் இஸ்லாத்திற்காக தன்னுடைய சொத்து செல்வங்களை முழுமையாக தியாகம் செய்த ஒருவராகவும் காணப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மாத்திரம் அல்லாது முதலாம் ஹலீஃபாவாக பொறுப்பேற்று இருந்த குறிப்பிட்ட சிறு காலத்துக்குள்ளேயே பல்வேறு சேவைகளை இஸ்லாத்திற்காக செய்து தனது 63வது வயதில் இறையழைப்பை ஏற்றுக்கொண்டார். இவ்வாறான சஹாபாக்களது வரலாறுகளை கற்று அவர்களின் தியாகங்களை மனதில் நிறுத்தி நாமும் இஸ்லாத்திற்காக வாழ முயற்சி செய்வோமாக. நன்றி, வஸ்ஸலாம்.